ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்ப மல்லி சீரியல் ப்ரமோ பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கதிரேசன் பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தோடு தான் ராஜேஸ்வரியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு ஃபைல் கொண்டு வராங்க. அந்த ஃபைலை வந்துட்டு ஆல்ரெடி 2 பேர் கொண்டு வந்ததுனால அவங்கள திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா மல்லி தான் வந்து வெளியே வந்து கேட்டாங்க, உங்களுக்கு யார் வேணும், நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. கதிரேசன் தான் அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னதுனால, கதிரேசன் அப்படின்லாம் யாரும் இல்ல. கதிர் அனுப்புன ஆளு அவங்க மட்டும் தான் வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உள்ள அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி சொல்றத கேட்டு அவங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டு, ஒருவேளை நம்ம அட்ரஸ் மாறி வந்துட்டோமா என்னன்னு சொல்லிட்டு, நாங்க மறுபடியும் போய் கதிரேசன் அண்ணன்கிட்டே கேட்டுட்டு வந்து மறுபடியும் உங்ககிட்ட பேசுறேங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க போய் சொன்னத வச்சு நம்ம கதிரேசன் பயங்கர டென்ஷன் ஆகி என்ன பண்றாரு, அவரும் அவரோட சின்ன பொண்ணுமே கிளம்பி ராஜேஸ்வரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்களே ஃபைல் எடுத்துட்டு வந்து ஃபைல வேகமா அந்த கீழ இருந்த ஒரு டீப்பா மேலேயே போட்டுடுறாரு. போட்டோனே அந்த ஃபைல் வந்து டீப்பா மேல விழுந்து அங்கேருந்து கீழ வந்து விழுந்துருச்சு. ஸோ இத பார்த்த ராஜேஸ்வரிக்கும், ரஞ்சிதாவுக்குமே பயங்கர ஷாக்கு. என்னடா இவரு இப்படி பண்றாரேன்னு சொல்லிட்டு. உடனே நம்ம கதிரேசன் கேட்குறாங்க, "ஏய் ராஜேஸ்வரி, நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? டாக்குமெண்ட் எடுத்துன்னு உன் வீடு தேடி வருவாங்கன்னு சொன்னேன். நீ என்னடான்னா அவங்கள யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பியிருக்க கையெழுத்து போடாம. நீ என்ன நினச்சிட்டு இருக்க?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட தான் ராஜி கிட்ட பேசுகிறாங்க. ராஜியும் பார்த்தீங்கன்னா, இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி சரி, நான் கையெழுத்துலாம் போடுறேன், டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்றேன், இருங்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்றாங்க. அதுக்கு கதிரேசன், பொறுமையாவா? அதெல்லாம் முடியாது. நீ மட்டும் நாளைக்கு கோர்ட்டில் ஏதாவது சொதப்பணும், ஏதாவது மாற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு கொண்டே போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ரஞ்சிதா பயந்துக்கிட்டு, ஐயோயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கரெக்டாக சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரஞ்சிதா வந்து கரெக்டாக சொல்கிறாங்களா, இதில் சொதப்ப போகிறாங்களா அப்படின்றது தெரியல. மல்லியும் அங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.